செல்வ பெருந்தகை அவர்களுக்கு செல்வாக்கு குறைஞ்சிருமோ? டிஎம்கே கூட்டணியில இருக்க எல்லா கட்சிகளும் வரப்போற தேர்தல்ல கூடுதலா சீட்டு வேணும்னு கேக்குறாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சியோட எம்எல்ஏக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சீட்டு மட்டும் அதிகமா கேட்க போறது கிடையாது, சீட்டோட சேர்த்து ஆட்சியிலையும் பங்கு கேட்க போறாங்களாம். ஏன்னா புதுவரவு கட்சிகள் ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்குன்னு கூட்டணி வளைய விரிச்சு வச்சிருக்காங்க. சோ இந்த பக்கம் இல்லனா அந்த பக்கம் போகலாம், அது தப்பு இல்லைன்னு பேசுறாங்க. அதே மாதிரி ரீசன்ட் டேஸ்ல ராகுல் காந்தி அவர்களுக்கு சப்போர்ட்டா விஜய் அவர்களும், இப்போ கரூர் சம்பவத்துல விஜய் அவர்களுக்கு ராகுல் காந்தி அவர்கள் போன் பண்ணி பேசினதாகவும் சொல்லப்படுது. கொஞ்சம் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குல்ல. அதே மாதிரி கேரளால விஜய் அவர்களுக்கு ஃபேன்ஸும் அதிகம், அங்க காங்கிரஸும் ஸ்ட்ராங். அந்த கதை வேணாம், நம்ம தமிழ்நாட்டை பத்தி பேசுவோம். காங்கிரஸோட தமிழ்நாடு மாநில தலைவர் பதவியை மாத்தணும்னு மாணிக்கம் தாக்கூர், ராஜேஷ்குமார் இவங்கள ஒருத்தரை காங்கிரஸோட தமிழக மாநில தலைவரா ஆக்கணும்னு சிலர் டெல்லிக்கு புஷ் பண்றாங்களாம். இதுக்கிடையில ராஜேஷ்குமார் அவர்களை 2 முறை ராகுல் காந்தி அவர்களும் சோனியா காந்தி அவர்களும் அழைத்து பேசியிருக்காங்க. இது ரொம்பவே முக்கியமான விஷயம். இதுதான் செல்வ பெருந்தகை அவர்களுடைய சப்போர்ட்டர்ஸ்க்கு ரொம்பவே அதிர்ச்சியான விஷயமா இருக்கு. இதுக்கிடையில திமுகவும் காங்கிரஸ்னால தமிழகத்துல ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு பேசிக்கிறதாவும் சொல்றாங்க. சோ டிஎம்கே காங்கிரஸ்க்கு ஆட்சியில பங்கு கொடுப்பாங்களா, இல்ல கூட்டணியில இருந்து கலட்டி விடுவாங்களான்ற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.